இப்போ அந்த சாட் சீரீஸ்ல இப்போ நம்ம அடுத்தது வந்து ஸ்வீட் சட்னி பார்க்கலாம். இங்க வந்து நான் 1 கப் டேட்ஸை சீட் எடுத்து பிச்சு வச்சிருக்கேன். 1 கப் டேட்ஸுக்கு 1/2 கப் வெல்லம் பொடிச்சு வச்சிருக்கேன். ஒரே 1 டீஸ்பூன் ஜீரக பொடி, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு. இவ்வளவுதான் இதோட மொத்த இன்கிரீடியன்ட். தேவையான அளவு தண்ணி. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துல போடலாம். நான் தேவையான அளவு தண்ணி போட்டிருக்கேன். இப்போ இதுல 1 கப் டேட்ஸ், 1/2 கப் வெல்லம், 1 டீஸ்பூன் காரப்பொடி, 1/4 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் ஜீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் சாட் மசாலா. இது எல்லாம் இந்த டேட்ஸ் நல்லா குழையிற வரைக்கும் ஃபுல்லா நல்லா வேகட்டும். மூடி போட்டுட்டு, மூடியை ஃபுல்லா மூடக்கூடாது, ஏன்னா சில சமயம் பொங்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால மூடியை கொஞ்சம் ஓபன் பண்ற மாதிரி மூடி வச்சுட்டு இது நல்லா வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் பார்க்கலாம். நம்மளோட ரெட் சட்னி வந்து கொதிச்சுட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் அந்த டேட்ஸ் நல்லா மசியணும். அது டேட்ஸ் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா மசியணும். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் கழிச்சு நம்ம இதை அடுப்புல இருந்து எடுத்துருவோம். எடுத்துட்டு நம்ம இதை ஆறி அரைச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இது நல்லா வந்து இந்த ஸ்வீட் சட்னிக்கான இன்கிரீடியன்ஸ்லாம் நல்லா வந்து கூல் ஆயிடுது. இப்போ இதை நான் பிளெண்டர்ல போட்டு இதை அரைச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம். இந்த பானிபூரிக்கு உள்ள வைக்கிற பொட்டேட்டோவை பார்க்கலாம். அதுக்கு நான் வேக வச்ச 2 உருளைக்கிழங்கு, தோல் உரிச்சு 2 உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். கொஞ்சோண்டு, அதாவது 1/4 டீஸ்பூன் கிச்சன் கிங் மசாலா, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்துருக்கேன். இதுல வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்க பச்சை பயிரை வேக வச்சு போட்டுக்கலாம், இல்லைன்னா கருப்பு சுண்டல் வேக வச்சு போட்டுக்கலாம். எனக்கு இன்னைக்கு இது மாதிரி சிம்பிளா வேணும், நான் சிம்பிளா பண்றேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பவுல்ல கொட்டிட்டு நம்ம பொட்டேட்டோ பண்ணலாம். அந்த பொட்டேட்டோ, கிச்சன் கிங் மசாலா, உப்பு, கொஞ்சோண்டு கொத்தமல்லி. நான் ஸ்பூன் எடுத்துன்னு வரேன். ஸ்பூனால இதை நல்லா மசிச்சு சிம்பிளான ஒரு பொட்டேட்டோ ரெசிபி ரெடி. இது வந்து எங்க வீட்ல முளைச்ச புதினா நல்லா வாஷ் பண்ணி 1 கப் ஃபுல்லா வச்சிருக்கேன். அது 1 கப். அடுத்தது வந்து 1 கப் கொத்தமல்லி, இதையும் வாஷ் பண்ணி வச்சிருக்கேன். நான் இதை சும்மா ரஃபா சாப் பண்ணி வச்சிருக்கேன். நீங்க வேணும்னா நல்லா சாப் பண்ணி போட்டுக்கலாம். எனிவே இதை நம்ம அரைக்க தான் போறோம், அது வேற விஷயம். அப்புறம் வந்து 2 பச்சை மிளகா, கொஞ்சம் பொட்டுக்கடலை, 1 டேபிள்ஸ்பூன் ஜீரா பொடி அண்ட் 1/4 டேபிள்ஸ்பூன் பிளாக் சால்ட், கொஞ்சம் உப்பு இந்த சட்னிக்கு ஏற்ற மாதிரி, 1-2 ஐஸ் கியூப். ஐஸ் கியூப் எதுக்கு போடுறேன்னா, ஒன்று கலர் மாறாது, இன்னொன்று அது நல்ல ஒரு ரிச்சா இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ இதுல வந்து ஒரு 1/2 லெமன் ஜூஸை வந்து நம்ம பிழிஞ்சிடலாம்.
ஸோ இதுதான் வந்து சாட்டோட கிரீன் சட்னி. இப்போ இதே நான் சொன்ன மாதிரி இந்த இதே இன்கிரீடியன்ஸ் வச்சு மிச்ச பொட்டுக்கடலையை மட்டும் நீங்கள் ஒமிட் பண்ணிட்டு நீங்கள் அதை யூஸ் பண்ணீங்கன்னா அதை வந்து நம்ம வந்து பானிபூரி கிரீன் தண்ணியாக யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ரெசிபியை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். மிக்சியில் அரைக்கிறத பார்க்கலாம். இதை மாதிரி வந்து நம்ம வந்து ஒரு ஸ்மூத்தான பேஸ்ட்டாக வந்து நம்ம அரைச்சிக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஸ்மூத்தாக அரைக்கணும். இப்போ நான் இது நிறைய ஐஸ் வச்சுருக்கேன். ஐஸ்ல நான் அப்படியே விட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க சில் தண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஐஸ்ல வச்சிருக்கேன். ஸோ இதுதான் வந்து பானிபூரிக்கான கிரீன் தண்ணி. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் எல்லாம் மெல்ட் ஆகி கரெக்டாக இருக்கும் தண்ணி கன்சிஸ்டன்சி. இதுக்கு மேலே எந்த தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். நீங்கள் வேணும்னா பூந்தி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ என் கைவசம் இல்லை, அதனால நான் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. ஸோ இன்னொரு அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இப்போ நம்மளோட சுவையான குண்டு குண்டு பானிபூரி ரெடி. இதில் வந்து கிரீன் சட்னி, பொட்டேட்டோ அண்ட் ஸ்வீட் சட்னி போட்டு சர்வ் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாரும் இந்த பானிபூரி ரெசிபியை ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது நான் பண்ணது ஸ்டோர் பாட் பூரிஸ். உங்களுக்கு வந்து வீட்லேயே பூரி எப்படி பண்ணணும் அப்படின்னு வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.